எழில் சுடர் சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம எழில் வந்து வீட்டில் வந்து இல்லை அப்பன்னு பார்த்து வேலு வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு இருக்காங்க. ஒரு பக்கம் குழந்தைங்க எல்லாம் வந்து டிராயிங் வந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க. அஞ்சலி பாப்பா இருக்கல்லே வந்து பெஸ்ட்டாக வந்து டயக்ராம் வந்து வரைகிறாங்க. ஃபேமிலி ஃபோட்டோலேருந்து எல்லாம் அந்த ஃபேமிலி ஃபோட்டோவில் நம்ம சுடரும் இருக்காங்க. வாவ் வாவ் சூப்பராக வந்து இருக்கியே. ஆனால் அந்த ஃபோட்டோவை வந்து இந்துமதின்னு நினச்சிட்டு தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து நம்ம சுடரை தான் வந்து அஞ்சலி பாப்பா வந்து க்யூட்டாக அழகாக வந்து வரைஞ்சிருக்காங்க. சரி, இந்த ஃபோட்டோலாம் வச்சுட்டு அப்புறமேட்டு வந்து வரைஞ்சிக்கலாம். படிக்கணும், சாப்பிடணும். முதல்ல வந்து சாப்பாடு வந்து ஆறிட போகுது. உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் ஏகப்பட்ட டிஷ்லாம் வந்து சமைச்சு வச்சுருக்கேன், அதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டிராயிங்லாம் அவங்க ரூமில் வந்து வச்சிட்றாங்க. வைக்கும்போது ஒரே ஒரு டிராயிங் மட்டும் காற்றுல பறந்து சுடர்வழி ரூம்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சிடுது. ஒரு பக்கம் வேலு வந்து வராங்க. குழந்தைங்களாம் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வேலையை வந்து ரூமில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கதவை வந்து திறக்கலான்னு சொல்லி சுடர் தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க. அப்பன்னு பார்த்து அவங்க அம்மா எழிலோட அம்மா திறக்க போனதுனால யாராக இருக்காங்கன்னு சொல்லி தூரத்துலேருந்து பார்க்கும்போது கதவை திறந்து பார்த்தா வேலு வந்து இருக்காங்க. இதை பார்த்தோன்னு வந்து பாட்டமாயிட்டாங்க. சைடில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஒரு கபோர்டு மாதிரி இருக்குது அந்த இடத்துல. ஆனால் வேலு என்னென்ன பேசுகிறாரோ அது எல்லாம் நம்ம சுடர் ஒலிக்கு கேட்குற மாதிரி தான் ஒளிஞ்சிருக்காங்க அந்த இடத்துல. யார் நீங்கள்? எதுக்கு வீட்டை சுற்றி சுற்றி பார்க்குறீங்க? நான் வந்து போலீஸ் அதிகாரி. அதுக்கு அஃபிஷியல்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்க வேண்டியதானே? சார் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இல்லை, அதனால தான் வீட்டில் பார்க்கலான் இருக்கேன். வீட்டிலனா எவ்வளோ பெரிய தலை போகிற காரியமாக இருந்தாலும் வீட்டிலலாம் எழில் வந்து பார்க்க மாட்டார். அப்படி இருக்கும்போது தேவையில்லாம் வீட்டுக்கெல்லாம் வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் எந்த ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்ணாபின்னான்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. மேடம், இது அஃபிஷியலான விஷயம். அப்படி இருக்கும்போது வெளியிலலாம் சொல்லலாம் கூடாது. சாரை நான் பார்த்துக்கிறேன் ஹாஸ்பிட்டல்லையே, எந்த பிரச்சனையும் இல்லை. சுடர்வழின்னு யாரும் இங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னோ தூக்கி வாரி போட்டுச்சு. அப்போனா எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வேலை இங்கே வந்திருக்கான். இவங்கிட்டேருந்து தப்பிக்கிறது பெரிய பாடாக இருக்கேங்கிற மாதிரி தான் சுடர்வழி வந்து பாட்டமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. வந்ததுலேருந்து இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, அதான் நான் யார் என்ன எதுவும் இல்லைன்ட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன இங்கே நிற்கிறீங்கன்னு அவங்க மட்டும் வண்டி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க காம்பவுண்டுக்கு வெளியே. அப்போனா ஜஸ்ட் ஆக்சிடெண்ட்டாக தான் அவங்க 2 பேர் மீட் பண்ணியிருக்காங்க. இனிமேட்டு இங்கே வந்து விசாரிச்சா 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை. சுடர் யார் என்ன எதுவும் தெரியாது. ஆமாம், யதார்த்தமாக ரோட்டில் வந்து சண்டை போட்டவங்க அவங்க கூடவா இருப்பாங்க. சரி, நம்ம ஒரு தப்பு கணக்கு போட்டால் இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு ஹாஸ்டலில் தான் வந்து தங்கி இருக்கணும். வீடு எடுத்து தங்குற அளவு அட்வான்ஸ் கொடுக்குற அளவுக்கு சுடருக்குலாம் வசதி இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போனா கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் ஒவ்வொரு வாட்டி அலசுனா நிச்சயம் வந்து சுடர் வழியை வந்து பிடிச்சிடலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம வேலு ஒரு பக்கம் அவள் தமிழ்னு தானே சொல்லியிருக்கா, அப்போனா தமிழ் பேர்லையும் சுடர் பேர்லையும் யாரும் இருக்காங்களான்னு சொல்லி அவர் வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து யோசிக்கிறாங்க. இருப்பினும் வந்து அவங்க இந்த வீட்டில் இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து வேலுக்கு வந்து தெரியாதனால அவங்க வந்து இனிமேல் சுத்த போகிறாங்க சுடர் வழியே தேடி. சுடர் வந்து அப்படியே வந்து பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. கதவு தாப்பா போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து நிற்கிறாங்க நம்ம எழிலோட அம்மா. என்னம்மா ஆச்சு? நீ ரொம்ப பாட்டமாக இருக்கியே. பின்ன வேலை பார்த்ததுக்கப்புறம் நிம்மதியாக இருக்க முடியும், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆமாம், பேர குழந்தைங்கள நல்ல விதமாக பார்த்துக்கிறல்ல, உனக்கு டயர்டு மயக்கம் எல்லாம் வரதான் செய்யும். சாப்பிட்டல? சாப்பிட்டேம்மா. அப்படின்னா ரூமில் போய் 1 ஹவர் வந்து ரெஸ்ட் எடு. குழந்தைங்க வந்ததுக்கப்புறமேட்டு கூட்டிகிட்டு வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து வேக வேகமாக போய் கதை வந்து தாப்பா போட்டுக்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னே தெரிலன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து கொடுத்தாங்களே அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. சார், விசா வந்து ரெடி ஆகிடுச்சா? கொஞ்சம் முன்னாடியே வருமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க கடுப்பாயிட்டாங்க. அவனுக்கு விசா வரதுக்காக 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு 1.5 மாதத்துக்குள்ளேயே வந்து ரெடி பண்ணி தரேன்னு சொல்கிறேன். அப்படி இருக்க சூழ்நிலை நீ மிச்ச பேமெண்ட் தராமல் இன்னும் பறக்கடிச்சனா எப்படிமா? எங்களுக்கான டைம் வந்து ஆகதானே செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அந்த அதிகாரி வந்து சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. அவங்களே வந்து கோவப்படுத்தக்கூடாது. இனிமேல் வெளியில் போகும்போது வந்து ஜாக்கிரதையாக போகணும். எந்த நேரம் வேணாலும் கதவை திறந்து பார்க்குறப்ப நம்ம வேலு கூட வரலாம். இப்போ என்ன பண்ணலாம்? உஷாராக போகணும். வெளியிலலாம் போகிறப்பலாம் பார்த்துட்டானா அப்புறம் அவ்வளோதான், வீடு தேடி வந்து பிடிச்சி அவன் தாலி கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துடுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. காலுக்கு கீழே வந்து ஒரு பேப்பர் மாதிரி சுருண்டுருக்கு. அதை விரித்து பார்க்குறாங்க. பார்த்தா அஞ்சலி பாப்பா வரைஞ்ச டயக்ராம் இருக்குது. அச்சச்சோ, நம்மளை தான் இந்த வீட்டில் ஒரு ஆளான்னு கவனிக்கிறாங்க. ஆனால் நம்மளால் இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்க முடியாதுங்கிற விஷயத்த தெரிஞ்சால் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்பவே வருத்தப்படுவாங்களே ஆச்சு. நம்பிக்கை கொடுத்து விலகின மாதிரி ஆச்சுன்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க. ஒரு பக்கம் எழில் மட்டுக்கும் ஒரு பட்டுப்புடவை எடுத்து வச்சுட்டு கதவை சாத்திட்டு ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ இந்த பட்டுப்புடவை எடுத்தப்ப என்ன சொன்னம்மா அப்படின்னு சொல்லி இந்துமதி ஃபோட்டோக்கு முன்னாடி நின்று எமோஷனல் ஆகிட்டாங்க. சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. எழில், நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வந்து வச்சுருக்கேன், என்ன ஏதுன்னு கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். என்னது? எனக்கு ஒன்றுமே புரியலையே, என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி எழில் கேட்குறப்ப ஒரு ஷர்ட் வந்து காட்டுறாங்க. ரெட் கலரில் இருக்குது.
அவ்வளோதானே, நீ எனக்கு வேற ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவேன்னு நினச்சேன். எப்போ பார்த்தாலும் கிண்டலும் கேலியும் தான் உனக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஷர்ட்டை வந்து கையில் வச்சுக்கன்னு சொன்னேன். ஷர்ட் சூப்பராக தான் இருக்குது. காம்பினேஷன் கலராக இவளை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம எழில் அப்பன்னு பார்த்து இன்னொரு புடவை வந்து எடுத்துகிட்டு வராங்க. வாவ், சூப்பராக இருக்குது. என்னதுமா ஒரே கலரில் வந்து சட்டையும் எடுத்திருக்க, அதே மாதிரி தான் இந்த பக்கம் புடவையும் எடுத்திருக்க. மேட்சிங் எப்படி இருக்கும் போட்டுட்டு போனால்? காமெடியாக இருக்குமா யூனிஃபார்ம் மாதிரி. என்ன சொல்கிற? அன்பையும் நம்ம பாசத்தையும் வந்து வெளிக்காட்டுறதுல என்ன மாதிரி கிரேசியான விஷயத்தை கூட செய்யலாம். அதனால் இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ தான் பண்ணணுங்கிற மாதிரி மாசாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி. அதே மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து 2 பேரும் மாற்றிட்டு அதே காஸ்டியூமில் வந்து நிற்கிறாங்க. ரெட் கலரில் புடவை கட்டியிருக்காங்க. எழில் ஒரு பக்கம் ரெட் கலரில் ஷர்ட் வந்து மாட்டியிருக்காங்க. எப்போல்லாம் நம்ம இந்த மாதிரி ஷர்ட் வந்து போடுறோமோ அப்போல்லாம் செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்துமதி வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாங்க, நான் எப்போல்லாம் இந்த சாரீ கட்டுறனோ நீ இந்த கலர் ஷர்ட் தான் போடணும். நீ எப்போல்லாம் இந்த கலர் ஷர்ட் போடுறியோ அப்போ நான் இந்த புடவை தான் வந்து கட்டிக்கணும், சரியா அப்படின்னு சொல்லி லவ்வை வந்து வெளிக்காட்டுற மாதிரி இருக்காங்க. இங்கே நிஜ வாழ்க்கையில் இந்துமதி இது மாதிரி பாதிலேயே வந்து விட்டுட்டு போயிட்டியம்மா, உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு நீ ரொம்ப அவசியமாக இப்போ தேவைப்படுற. குழந்தைங்களை என்னால் சமாளிக்கவே முடியல. நீ இல்லாத உலகத்தில் எனக்கு என்ன வேலைங்கிற மாதிரி அடிக்கடி கூட எனக்கு தோணுதுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு ஃபோட்டோக்கு முன்னாடி புலம்பிட்டேன். அப்படியே ரெஸ்ட் ரூமில் வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. யதார்த்தமாக வந்து மனோகரி வந்து வராங்க. பெட்டில் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு கேஷுவலாக பார்த்தப்ப அவங்களுக்கு எதுவும் தெரில. சரி குளிச்சிட்டு இருக்கானான்னு சொல்லி திரும்பலான்னு பார்க்குறப்ப என்னது புடவையும் சட்டையும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்துமதி புடவையா? ச்சே, இந்துமதி புடவைய இங்கே இன்னமுமா வச்சுக்கிட்டு இருக்கான். அச்சச்சோ, இதே மாதிரி இருந்தால் சரி வராதேன்னு சொல்லிட்டு இந்துமதி உன் ஃபோட்டோவை இங்கே ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது, அதையும் கூடிய சீக்கிரம் நான் தூக்கி எறிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம மனோகரி உன்னோட புடவையை எனக்கு வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்ணாடி முன்னாடி வச்சு பார்க்குறாங்க. அந்த இடத்துல நம்ம மனோகரி எழில் ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாங்க. உச்சக்கட்ட கோவம் அடைஞ்சிட்டாங்க எழில் அந்த இடத்துல. மனோகரிங்கிற மாதிரி கத்தி பக்கத்தில் ஏதோ ஒரு பொருள் வச்சுருந்தாங்க, அதை தூக்கி விட்டெறிகிறாங்க. எதுக்கு எழில் இவ்வளோ கோபமாக இருக்கான்? மரியாதையாக சொல்கிறேன், அந்த பொருளை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. புடவைய இது யாரோட புடவை? இந்துமதி புடவை. சில பேருக்கு தான் தகுதி இருக்குது அதை எடுக்க, அது இந்துமதிக்கு மட்டும்தான் இருக்குது. இது மாதிரி விஷயத்தில் நான் எப்பயும் யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன். மரியாதையாக புடவை கொடுக்குறியா? இல்லைப்பா, இங்கே புடவையும் சட்டையும் ஒரே மாதிரி இருந்துச்சா, எனக்கு வச்சு பார்த்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. முன்னொரு மாட்டி இது மாதிரிலாம் செய்கிற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி மேலே. எழில் ஐயோ இவன் என்ன இந்துமதி புடவை எடுத்ததுக்கே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்துமதிக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் இவன் என்ன பண்ணுவாங்கிற மாதிரி கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம எழில். சாரிப்பா, இன்னொரு வாட்டி எடுக்கலன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் குழந்தைங்களெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வரதுக்காக வந்து சுடர் மாட்டுக்கும் வெளியில் வந்து கிளம்புறாங்க. வெளியில் போகிறத நினச்சாலே பயமாக இருக்கே. இத்தனை நாளாக வந்து நிம்மதியாக இருந்தோம். வேலுக்கு நம்ம எப்படி சென்னையில் இருந்த விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு, அதே மாதிரி நம்ம எப்படி இந்த வீட்டில் இருந்தோங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி பாட்டமாக யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க.